நீரிழிவு நோயை தடுக்க முடியுமா? நீரிழிவு நோய் அதிகமான மக்களை உலகில் பாதித்துள்ளது. இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதை நம்ம அனுபவத்தின் மூலமாக நாம் அறிந்து இருக்கிறோம். எல்லாரையும் பார்க்குற நண்பர்கள் பார்த்துருப்போம், சுற்றத்தார்கள், வெளியாட்கள், இந்த மற்றும் தொடர்புகள் மூலம் நாம் இந்த நீரிழிவு நோயின் தாக்கத்தை அறிந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு சுகர் பேஷண்ட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த நோய் வந்தவர்கள் நான் கூறும் உணவு, உடற்பயிற்சி முறையை மேற்கொண்டால் மேலும் நீரிழிவு நோயின் தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மை போன்ற பெரியவர்கள் நமது வருங்கால சந்ததியினர்களுக்கு வழிகாட்டியாக இருப்போம். அதுக்காகவே இந்த பதிவை நான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நீரிழிவு நோயை தடுக்கிறதே நம்மளுடைய நோக்கமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயை தடுக்க முடியுமா? ஆம், உங்களால் முடியும் என்பதே இதற்கான பதிலாகும். ஒரு சரியான ஆரோக்கியமான உணவு முறைகள், உடற்பயிற்சி செய்கிறது, யோகாசனங்கள் செய்கிறது, இதை ஒரு முறையாக நீங்கள் கடைபிடிக்கும் போது இந்த நீரிழிவு நோயை தடுக்கலாம். நீரிழிவு நோய் பார்த்திங்கன்னா பரம்பரையாக சில குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது. இதையும் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக உணவு உட்கொள்வதை தவிர்த்தல், அபிரிதமான அதாவது பதப்படுத்தப்பட்ட இனிப்பு பண்டங்களை சுவைத்து உண்பதை தவிர்ப்பது, அப்புறம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, வைட்டமின்கள் கொண்ட உணவுகளை உட்கொள்வது, இது மிக நல்லது. அதாவது காய்கறி, பழங்கள் உணவில் குறிப்பிட்ட அளவு சேர்த்துக்கொள்வது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புகைப்பிடிப்பது, மதுபானங்களை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுபோக பார்த்திங்கன்னா மன அழுத்தமும் இந்த நீரிழிவு நோய்க்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சரியாக கடைபிடித்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்பதாகும். நன்றி, வணக்கம்.